ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் கட்லெட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் சமைச்ச சாதம் மீதியாக இருந்தால் கூட நம்ம அந்த சாதத்தில் செய்யலாம். இப்போ வந்து இந்த சாதத்தை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சாதம் வந்து நல்லா குழஞ்சி வெந்துருந்துச்சுன்னா அப்படியே கரண்டியில் மேஷ் பண்ணிங்கன்னா கூட போதும். இது கொஞ்சம் விதையாக இருக்கங்காட்டிக்கு நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சா கூட போதும். அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். ஒரு கப் பக்கம் கடல மாவு சேர்த்திக்கிங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன். இதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடிக்கடி சாதம் மீதி ஆகும், அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அதனால இது மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம். சாதமும் நம்ம வீண் பண்ண வேண்டியதில்லை. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு தினம் வந்து கொஞ்சம் சாதம் மீதி ஆகும். அதுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்குங்க. அடுத்தது ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்தது கொத்தமல்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ஒவ்வொருத்தர் சாதம் செய்யும்போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து செய்வாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. இதை வந்து நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் நம்ம காய்கறி கூட ஏதாச்சும் போடலாம். கேரட் கூட போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கையில் பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. இப்போ இது வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாமே திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து மேலே மட்டும் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா உள்ளே எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் வெந்தது தான் இருக்குது. சாதம் கிழங்கெல்லாம் வெந்து இருக்கங்காட்டிக்கு இந்த கடல மாவு மட்டும் உங்களுக்கு இப்படி நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்தோன்னா நம்ம இப்போ வந்து இதை எடுத்துடலாம். வேகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற மசால் பவுடர்லாம் நல்லா கம்மன்னு வாசத்தோட சூப்பராக வந்துருக்கு. பார்க்கும்போதே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுடலாம். பிகினர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் எடுக்க முடியலைன்னா 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஈஸியாக எடுத்துடலாம். திருப்பி போடுறதுக்கு எல்லாமே 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள்.
ஆயில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலை அப்படின்னா ஒரு ஸ்பூன் சுற்றி ஊற்றி விட்டுக்குங்க. அடுத்தது இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இப்படி உள்ளே உளுந்து கருப்பாக இருக்கும். நம்ம வந்து அதை வந்து வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாஸ் வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. சாதம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம இப்படி புது ரெசிபி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.